மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 14/11/2024 வியாழக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலையான தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு தடுமாற்றம் தென்படுகிறது. கவனம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவீனங்கள் உண்டு. விரயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் சுப செலவு ஒன்று ஏற்படும் நாள் மற்றும் ஒரு நல்ல செய்தியை இன்று நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உழைப்பு உண்டு. அதற்கு ஏற்ற அல்லது அதற்கு மேலும் உண்டான ஊதியமும் உண்டு. உழைப்பை விட ஊதியம் அதிகமாகவே தெரிகிறது. நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகம், பெற்ற வருவாய் குறைவு. இந்த நாள் சிறிது மன சங்கடத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் போல் காட்டுகிறது. கவனம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை தரும் நல்ல நாள். சில செயல்களை நீங்கள் செய்து அந்த செயல்கள் மாபெரும் வெற்றி பெற்ற காரணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி தாண்டவமாடும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழுந்து விழுந்து ஒரு வேலையை செய்தீர்கள். அதை பார்த்தவர்கள், அருகில் இருப்போர் அதில் உள்ள நிறையை சொல்லாமல் குறை மட்டும் சொல்லுகிறார்கள். இதனால் மனதிலே சற்று வருத்தம் உங்களுக்கு ஏற்படுகிறது. கவனம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நல்ல நாள். இன்று மண்ணை தொடுவீர்கள், அது பொன்னாகும். அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு உண்டு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் இருப்போர் உங்களை பற்றி ஒரு குறையை உங்களிடமே சொல்வார்கள். நீ செய்ததால் தான் இந்த கஷ்டம் வந்தது, உன்னால் தான் இந்த சிரமம் தோன்றியது என்று உங்களுக்கு எதிரிலேயே குறை சொல்லுவார்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
தேவையற்ற தொந்தரவுகள் வருகின்றது. அநேகமாக உங்கள் வீட்டிற்கு வேண்டாத ஒரு விருந்தாளி வரலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு உதவி செய்யும் ஒரு நபர் நீங்கள் அழைக்காமலேயே உங்களிடம் வந்து உங்கள் தேவையை பூர்த்தி செய்துவிட்டு போவார். இந்த நல்லது இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பகை இன்று ஏற்பட்டுவிடக்கூடாது. அது ஏற்பட வாய்ப்பு உண்டு. புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அதை நடக்க விடாமல் செய்வது உங்கள் பொறுப்பு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். எல்லோரையும் விரும்பி எல்லோரிடமும் அன்பு செலுத்தி எல்லோரும் ஒருவருக்கொருவர் நன்மையை செய்து கொண்டால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கிறது இன்றைய உங்கள் அனுபவம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் தொந்தரவுகள், வீண் பிரச்சனைகள் வீடு தேடி வருகிறது. என்ன செய்ய முடியும்? விழிப்புடன் இருங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள். இன்றைய விசேஷம் துணிந்து செயல்பட்டு அந்த செயலில் வெற்றி. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ் கிடைக்கவில்லை. ஒரு காரியம் நல்லபடியாக முடிந்தது, அதற்கு காரணக்கர்த்தா நீங்கள். ஆனால் புகழ் வேறொருவருக்கு செல்லுகிறது. இந்த நாள் அப்படி. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்புகழ் உண்டு. சிலருக்கு நல்லது செய்வீர்கள். அந்த நல்லதால் அவர்கள் பெற்ற நன்மை அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகம் என்பதால் உங்கள் புகழ் ஓங்குகிறது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் வீடு வாங்க வேண்டும், சொத்து வாங்க வேண்டும், விரும்பிய பொருள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாள் மிக மிக சரியான நாள் மற்றும் வாங்கி நீங்கள் பயன் அடைவதற்கு உதவும் நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று இழுபறியை காட்டுவதாக தெரிகிறது. எது ஒன்றும் விரைவாக முடியவில்லை. விரைவாக முடியாத காரணத்தால் இந்த மனம் ஏதேதோ எண்ணுகிறதே என்று நீங்கள் எண்ணுகின்ற நாளாகவும் காட்டுகிறது. பார்த்து. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி இன்று மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது. இதில் இன்னொரு விஷயம், இது போன்ற விஷயத்தை முயற்சிக்க யாராவது கையில் எடுப்பார்களா என்று சிலர் ஆச்சரியப்படுகின்ற அம்சம் உள்ள ஒரு வேலையை கையில் எடுத்து அதில் வெற்றி.
சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுக்கு உரிய முயற்சி உண்டு. பழி சொல்லுகின்ற முயற்சியும் உண்டு. இன்று பாராட்டு பெறுகின்ற முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளவில்லை. சற்று கவனம் வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தத்துவம் பேசும் நாள், நல்லதை சொல்லும் நாள், சாத்வீகத்தை பரப்பும் நாள். இந்த நாள் அமைதி, சந்தோஷம் இவை நிலவ வேண்டும் என்று நீங்கள் பேசும் பேச்சு காட்டுகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்கள் பேச்சு சொல்வார்களே, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று. வெல்லும் வார்த்தையை நீங்கள் பேசவில்லை. பேச்சில் கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு உண்டு. உங்களை உயர்த்தி கொள்ளும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு. அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.